ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் கவனமாக செய்யணும். எந்தெந்த செயல்கள் செய்யும்போது கவனமின்மை இருக்கோ அந்த செயல்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமையறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது நம்மளுக்கும் தெரியும். ஆனால் நம்ம எல்லா விதமான வழிகள் மூலயமா நம்ம ஒரு செயலை செய்கிறோம். ஆனால் வெற்றி அடைஞ்சால் நம்மளதுன்றோம், தோல்வி அடைஞ்சால் வேறு யாரையோ வேறு ஏதோ ஒரு காரணத்தையோ சொல்லிக்கிறோம். நம்மளோடதுன்னு நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா ஒரு செயல்களிலும் கவனமாக இருந்துட்டோம்னா தோல்வின்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போயிடுது. ஆனால் நிறைய பேர்த்துக்கு அது தெரியறதே இல்லை. தோல்வி 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 தோல்வின்ட்டு போயிட்டு மனசங்கலப்பட்டுட்டு ஒரே கடையில் உட்காந்து ஜடமாக மாறிடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி என்றைக்குமே இருக்கக்கூடாது. செயல்பட்டு கொண்டே இருக்கணும். தோல்வி எதனால் வந்துச்சு, எந்த பக்கம் இருந்து வந்துச்சு, எதனால், யாருனால, எப்படி வந்துச்சு எல்லாம் முழு ஆராய்ச்சி பண்ணினாதான் அதுக்குண்டான ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் கிடைச்சாதான் நம்ம அதுக்கு எந்த வழியில் செஞ்சால் அது சரியாகுன்ற வழியை கண்டுபிடிப்போம். அப்படி வழி கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சிட்டோம்னா நம்மளும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த ஒரு வழிமுறை தெரியாதனால தான் மனுஷங்க எல்லாருமே தோல்வியில் நோக்கி போயிட்டுருக்காங்க. முதல்ல கவனம் வைக்கணும். எந்த ஒரு செயலும் செய்யும்போது உண்மையான கவனம் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நமக்கு எல்லாமே கடவுள் காட்டுகிற வழி தான். நம்ம கடவுள் காட்டுகிற வழியில் போயிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது. எல்லா செயல்களிலையுமே நம்ம கவனம் வைக்கக்கூடியவங்களாக மாறிடுவோம். ஆனால் நம்ம கொஞ்சம் நிதானமாக தான் செயல்படணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனித்து பார்க்கணும். அப்போ தான் அது சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோமான்னா பண்ணுறதில்ல. நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்கிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் உண்மையான நிலைமை. சரி, நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா அப்படின்றத சாயப்பா ஒரு அழகான விஷயத்தின் மூலம் நமக்கு எடுத்துரைச்சிருக்காரு. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஒரு செயல் வெகு சிறப்பாக இருக்க வேண்டுமானால் செயலை செய்பவனுடைய முழு மனதும் அந்த செயலிலேயே இருத்தல் வேண்டும். பலனில் பற்று வைப்பது என்பது தேவையில்லாத கனவுகளையும் கவலைகளையும் பயங்களையும் பரப்புகளையும் தூண்டிவிடக்கூடியது. அது போன்ற பலன் குறித்த உணர்வுதான் ஒருவனை 100% கவனத்தோடு மன ஐக்கியத்தோடு அந்த செயலை செய்ய அனுமதிக்காது. உதாரணத்திற்கு சுமார் 20% கவனம் பலன் குறித்த உணர்வுகளில் தங்கிவிடுமானால் நமது செயல் திறத்திற்கு தேவையான கவனத்தில் 20% குறைந்து அதற்கேற்ப அவனது ஆற்றலும் அறிவு கூர்மையும் குறைந்து அதனால் ஏற்படும் குறைபாடு அந்த செயலில் கண்டிப்பாக இருந்தே தீரும் அல்லவா. ஒரு சில சமயங்களில் பலன் குறித்த அதீத கவலைகளும் சந்தேகங்களும் ஒட்டுமொத்த செயலையுமே ஸ்தம்பிக்க வைத்து விடுவதும் உண்டு. சில மாணவர்கள் மிக நன்றாக படித்திருந்தாலும் தேர்வு எழுதும் சமயத்தில் அனைத்தும் மறந்து போய் சூன்யமாகி விடுவதை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். மனிதனால் பயன்படுத்த முடிந்த காலம் நிகழ்காலமே. எனவே வாழ்க்கையை முழுமையாக வாழ விரும்புபவன், நிறைய சாதிக்க விரும்புபவன் நிகழ்காலத்தை அலட்சியம் செய்துவிட முடியாது. அவன் செயல் புரிகையில் பலன் பற்றிய எண்ணங்கள் அவன் மனதை ஆக்கிரமிக்குமானால் அவன் கவனம் பலன் கிடைக்கக்கூடிய எதிர்காலத்திற்கு போய்விடுவதன் மூலம் நிகழ்காலத்தை தவறவே விடுகிறான். நிகழ்காலத்தை தவற விடும்போது எதிர்கால நலனையும் சேர்த்தே அவன் இழக்கிறான். மாறாக நிகழ்காலத்தில் முழு கவனம் வைத்து செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்வானேயானால் அவன் மூலமாக எதிர்காலத்து நலனும் அவனுக்கு உறுதியாகிறதுன்றல அன்பு இல்லை. உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். சரி, நம்ம சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ்னால தான் எல்லா விஷயங்களையும் கடந்து போயிட்டுருக்கிறதோ அப்படின்றத நீங்கள் முழுமையாக நம்புறீங்களா? நான் அந்த மாதிரி தான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா நான் எதிர்பார்க்காத நிலைமையில என் கூட இருந்து என்னை ஒவ்வொன்றிலையும் கண்காணித்து நான் கண்காணிக்கிறேனோ இல்லையோ அவர் கண்காணித்து என்னை வழிநடத்தி போயிட்டுருக்காரு. அப்பேற்பட்டவர் எனக்கு இப்பேற்பட்ட பெரிய ஆபத்தை கொடுக்குறாருன்னா இந்த கர்மா எனக்கு கடைசி கர்மான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இதை தாண்டி நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. இதை தாண்டி நம்மளுக்கு இறைநாமம் செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கிறது தான். சரியா? அன்பு குழந்தையே, ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய்? அந்த எண்ணம் மிக தவறானது.
ஆபத்தானதும் கூட. உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு. அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும்போது கவலைப்படுகிறாய். உலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களை பிறருக்கு செய்வதில்லை. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. நீ என்ன தவறு இழைத்தாய்? வருத்தப்பட உன்னை ஏமாற்றியவர்களை நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். எனவே எச்சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு சிறியதாக படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரிதாக இருக்கும். அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும். உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்து உள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால் அதை வெற்றி காண முடியும். நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும். இனியும் வரும். அஞ்சாதே. தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் உன் இலக்கை நோக்கி போய் கொண்டு வரு. உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைக்கும் வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும். எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. இது உன் சாயப்பாவின் வாக்கு. என் சம்மதமில்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது. அதிசயம் வந்து கொண்டே இருக்கிறது. என்னை நம்பு. நீ நினைக்க முடியாத என் சம்மதம் இல்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது. அதிசயம் வந்து கொண்டே இருக்கிறது. என்னை நம்பு. நீ நினைக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்துவேன். நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியுடன் தயாராக இருன்னு சொல்றாரு. அதனால நாம எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா நமக்கு உண்டானதுகளையும் ஏற்றுக்கிட்டு எதுலேயும் கவனம் வச்சு நம்ம வாழ்க்கையில சூப்பரா ஜெயிக்கலாம். கவனம் வேணும், கவனம் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மஞ்சு பாய்ஸ் படம் பார்த்தேன். செம்மையாக எடுத்திருக்காங்க. நம்ம வந்து எந்த படத்துக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதெல்லாம் இல்லை. இந்த பசங்களோட தொல்லை தாங்க முடியாமல் வாங்கம்மா வாங்கம்மான்றதுனால நான் போய் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக யதார்த்தமாக அந்த பசங்கள்லாம் வந்து டூர் போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்றைக்கும் வந்து எந்த இடத்துல போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல போகாமல் இருந்துக்கணும். முன்ன பின்ன பழக்கமில்லாத ஏரியாவுக்கு போகும்போதும் முன்ன பின்ன பழக்கமில்லாத நபர்களோட இருக்கிற அந்த சூழ்நிலையிலையும் நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஒரு கவனமின்மை காரணமாக வந்து உயிருக்கே இழப்பு ஏற்படக்கூடிய ஆபத்துகள்லாம் எல்லாத்துக்குமே எந்த சூழ்நிலைகள்லையுமே வரலாம். அதனால் நம்ம எப்பவும் அலர்ட்டாக இருந்துக்கணும். அதனால் பாருங்கள், அந்த மலை உச்சியில் ஏறுறவங்களுக்கெல்லாம் ஒரு இது சொல்லுவாங்க, கவனம் சிதறினா மரணம் அப்படின்பாங்க. நிஜமாக தான். அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே நடக்கும். நாம் கவனத்தோடு செயல்பட்டு வெற்றி அடைவோம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.